அப்படிங்கும்போது வெந்திருச்சா வேகலையான்னு ஒரு பீஸ் எடுத்து இப்படி சாப்பிடுவோம். வணக்கம், நமஸ்தே அண்ட் வெல்கம் மை ஹார்ட்ஸ். ஸோ நீங்களாம் இருக்கிற வரைக்கும் ஐ எம் நாட் அலோன் இஸ் இயர், பட் எப்போவுமே எனக்காக நீங்கள் அப்படி மை ஃபேமிலியாக இருக்கணும் மை காட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறேன்னா அதான் உங்களுக்கு தெரியும்ல, ஐ எம் லோன்லி. இந்த லோன்லி லைஃப்பில் இன்னைக்கு பார்ட் ஆஃப் டைம் அதை நீங்கள் என் கூட சேர்ந்து வந்து பார்க்கலாம் மை காட்ஸ். டெய்லி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போகலாம். இந்த துணியை துவைச்சி போடலைன்னா காலையிலே ஊற வச்சேன். துவைச்சிட்டு ரெண்டு தான். இதுக்கு நேற்று இதே மாதிரி ட்ரெஸ் போடும்போது நான் இது வந்து போட்டது மை காட்ஸ். டெய்லி வந்து இருக்கிற துணியை துவைச்சி போட்டுறது, ஏன்னா 1க்கு 2 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். அப்புறம் துவைக்கிறது கஷ்டம். அது இந்த வெயிலெலாம் துவைச்சோம்னா அவ்வளோதான் மை காட்ஸ், பாடையில் போக வேண்டியதான். நமக்கு நம்மளே துவைக்கிறது தான் இது. என்ன பண்றது, நமக்கு யாராச்சும் இருந்தா துவைக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம துவைக்கிறதுல நமக்குன்னு ஒரு பெருமை தான். எவ்வளோ பெருமை எருமை. ஓகே, இல்லை அழுக்கு போக துவைச்சு அதை அப்படியே காய வச்சோம்னு வைங்களேன், இந்த வெயிலுக்கு 10 நிமிஷம்லாம் காஞ்சிடும். நல்லா புளிஞ்சு இப்படி கீழே வச்சிட வேண்டியதான். ஏன்னா இன்னொரு அலசணும், ஏன்னா தண்ணி ஒரு அலசோட அலசணும். இருக்கிற தண்ணி இப்படி ஊற்றி விட்டோம்னா இந்த வெயிலுக்கு நல்லா சூடாக இருக்கிற இடம் ஃபுல்லாக குளிர்ச்சி ஆகிடும். இன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸை நாளைக்கு துவைக்கிறது, நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸை மறுநாள் துவைக்கிறது. இது நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு. ஓகே, இப்படி பொழிஞ்சு போய் போட்டு வந்துட வேண்டியதான். இப்படி ஒரு உதறி இப்படி காய வச்சுட்டுன்னு வைங்களேன், 10 நிமிஷம். ஓகே மை காட்ஸ், இப்போ சமைக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் தான் பொருள் இருக்குது. உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஒரு தேங்காய் இருக்குது. அந்த இதை வந்து எண்ணெய் வைக்கணுமோ, அப்புறம் வெங்காயம் தக்காளி இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பார்க்கலாம். அதை வச்சு என்ன பண்ணலான்னா ஒரு பால் ரசமும் உருளைக்கிழங்கும் பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்து பண்ணுவோம். அதுக்கு எனக்கு இன்னொன்று என்னென்னா, எனக்கு அது கூட அவ்வளோவா பண்ண தெரியாதுன்னு இல்லை, கொஞ்சம் யூடியூப்பை பார்த்துக்கிட்டோம்னா எதுக்கு இதாக இருக்கும் மறந்துடுச்சு. அதனால் யூடியூப்பை பார்த்துப்போம். ஓகே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா தேங்காய் பால்ல ரசம் வைக்க போறோம். எண்ணெய் ஊத்திக்கலாம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, புளி தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள், பெருங்காயம் இல்லையே, உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ரசம் கொதிச்சாச்சு, தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக தான் தேங்காய் பாலா? ரசத்தை கிண்டி விட்டு இறக்கி வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரசம் ரெடி. முடிஞ்சு. ஈஸியாக இருக்குது. இது சிம்பிளாக நான் போட்டிருந்தேன். தேங்காய் பால் ரசம் சிம்பிளாக பண்ணுறதுக்கு போட்டிருந்தேன், அதுக்கு சிம்பிளாக காட்டிட்டாங்க. ஓகே, தேங்காய் பால் ரசம் இப்போ பண்ணிடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் ஈஸி தான்டா, அதை பண்ணலான்னுக்கலாம். பட் அதுவும் கொஞ்சம் ஏதுக்கு பார்த்துப்போமே அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். ஓகே, அதையும் பார்த்துலாம் வாங்க. என்னது, உருளைக்கிழங்கு பொரியல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்க வந்து நான் தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தவால 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதுல ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை லைட்டா வதக்குங்க. இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்துக்கான மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி குக் பண்ணீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, பாய். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்க கொடுத்த ஒரு இதுக்காகவே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னா தெரியாது, லைக் பண்ணிடுறேன். லைக் பண்ணியாச்சு. ஓகே மை காட்ஸ், உருளைக்கிழங்கு பண்ணிடலாம். ஆனால் இவங்க வெங்காயம்லாம் போடல, பட் நம்மக்கிட்ட வெங்காயம் நிறையா இருக்குது, அதனால் வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, நம்மகிட்ட வந்து பெருங்காயத்தூள், ரசத்துக்கு பெருங்காயத்தூள் இல்லை, அதை வந்து இல்லாத நம்ம இது பண்ணிவிட்டு இருக்கிறத போட்டு இது பண்ணுவோம். சரி, இவங்க சொல்லியாச்சு இவ்வளோ இதாக, நம்ம போய் நம்ம பண்ணுறது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து அப்படி பாருங்கள் மை காட்ஸ். இந்த பக்கெட்டை வந்து நல்லா கழுவிப்போம். ஏன்னா இதில் தான் இருங்க, கழுவிட்டு சொல்கிறேன். பக்கெட்டை நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிப்போம். எதுக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் நல்லா தண்ணி பிடிச்சிட்டு, ரொம்பலாம் பண்ணால் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு, இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இப்போ கொண்டு போய் இங்கே வச்சுருவோம். இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிறதோட இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோன்னா எதுக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஊதா கலர் பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பக்கெட்டில் இப்போ வந்து நம்ம வந்து காய்கறி போட போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் சாதம் இப்போ பார்த்தோம்ல, தேங்காய் சாதம். ஏன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் ரசமும் வச்சு வந்து அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறோம். அப்போ அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த காய்கறியை வந்து அந்த தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்படி இதனையும் இப்போ வெளியே வச்சு வெட்டிட்டு அப்படி கொண்டு போய் சமைக்க போகிறோம். ஒரு ஆளாக இருக்கிறனால கேமரா பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மை காட்ஸ். அதனால் கொஞ்சம் கேமரா வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நான் உங்களுக்கு பெஸ்ட்டு காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மை காட்ஸ். ஓகே, ஏன்னா நான் இங்கே வந்து நீ சேரணும் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே சோலோ தான், நான் இங்கே வந்து லோன்லியாக தான் இருக்கேன். அதனால் ஒரு ஆளாக இருக்கிறனால கேமராவும் பிடிக்கிறது எல்லாமே நான் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் ஒரு கேமரா எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம். அப்படின்னா யோசிங்க, எத்தனை ஷாட் வருதோ அத்தனை நிமிஷம் யோசிச்சுங்க. ஆனால் அதுலேயும் கட் பண்ணிலாம். ஓகே, இதெல்லாம் பற்றி பேசினா வளவலன்னு போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து காய்கறியை போட்டுருவோம் மை காட்ஸ். பச்சை மிளகா, தக்காளி, 2 தக்காளி போதும். உருளைக்கிழங்கு நம்ம வந்து பொரிக்க போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கு வந்து நான் இப்போவும் சாப்பிடணும், அப்புறம் வந்து சாயந்தரமும் சாப்பிடணும். அதனால் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு போட்டு கொடுக்குமா. 5 உருளைக்கிழங்கு போட்டுப்போம். 5 சின்னதாக தான் இருக்குது, அதனால் ஒரு 6 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 6 உருளைக்கிழங்கு. ஓகே, இப்போ ரசத்துக்கு தேங்காய் எடுத்தாச்சு. தேங்காய் வந்து உள்ளே வைக்க வேணாம், வெளியே வச்சுருவோம். வெங்காயம் 2க்குமே போடணும், அதனால் 2 வெங்காயம். எப்படின்னா உருளைக்கிழங்குக்கு வெங்காயம் போடணும், ரசத்துக்கு வெங்காயம் போடணும். அதனால் நம்ம வைக்கிறது பால் ரசம் தான், அதனால் தக்காளி பச்சை மிளகா மட்டும் போதும். பால் புழிஞ்சு தாளித்து பச்சை மிளகா இது போட்டுட்டு 2 பட்டை மிளகா போடணும். பட்டை மிளகா உள்ளே இருக்குது, அது நம்ம வந்து அப்போவே பிச்சு போட்டுக்கலாம். ஒரு 2-3 பட்டை மிளகா போட்டால் போதும். யூடியூப்பில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்படி தான் போட்டாங்க. கட்டரு, ஹேண்ட் கத்தி, ஹேண்ட் பிளேட் எடுத்து வச்சாச்சு. இதை மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து வெட்ட போகிறோம். வெட்டி முடிச்சுட்டு பசிக்குது மை காட்ஸ். ஏன்னா ஒத்தாளாக வேலை பார்க்குறோம், அதுவும் இல்லாமல். ஓகே, இதெல்லாம் அழகாக கத்தி வச்சு இது சிறுசாக நல்லா சின்ன பீஸாக வரும். அவ்வளோதான்.
உருளைக்கிழங்கு முடிஞ்சிருச்சு மை காட்ஸ். இப்போ வந்து தக்காளி நம்ம வந்து வெட்ட போகிறோம். தக்காளி வந்து நல்லா கழுவி இருக்கும். இப்போ வந்து 2 தக்காளி தான், அதை கரெக்டாக எடுத்து நல்லா சிறுசாக போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம பாதி பிணைஞ்சு விட போகிறோம், பாதி வந்து எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். அதனால் இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து எடுத்துடணும் மைகாட்சி. ஏன்னா இதில் வந்து எந்த கேன்சரை புற்றுநோயே வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கல எங்கள் அம்மா சொல்லும், இப்படி எடுத்துருந்தா இதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லும். அதனால் இதை மட்டும் எப்பவுமே எடுத்துடும் மைகாட்ஸ். இதை எடுத்து அப்படி தூக்கி போட்டால் அந்த கோழி சாப்பிடும். இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம் மைகாட்ஸ். இதே குழம்புக்குன்னா நம்ம வந்து கீரி போடலாம், கீரி போட்டால் சூப்பராக இருக்கும். பட்டு நம்ம வந்து ரசத்துக்கு போடுறதுனால இப்படி வெட்டி போட்டோம்னா நம்ம வந்து காரத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெட்டி வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வெட்டிக்கலாம் மை காட்ஸ். அப்படியே வெங்காயத்தை வெட்டிட்டு வெங்காயம் அந்த தோலை ஃபுல்லாத்தி எடுத்துடணும். இந்த தோலை எடுத்துட்டு நம்ம வந்து கோழிக்கு போட்டோன்னு வைங்களேன், நீ பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு, சூப்பராக சாப்பிடுது, அப்படி தூக்கிட்டு ஓடிடுது. இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டிடுவோம். ஓகே மை காட்ஸ், இப்போ நம்ம வெட்டியாச்சு. இந்த தேங்காய் மட்டும் இருக்குது. இந்த தேங்காயை நம்ம வந்து உரிச்சிட்டு இதை வந்து நம்ம உரிச்சிடலாம். இதை வந்து வெட்டிடலாம், இப்போ உடைச்சிடலாம். உடைச்சிட்டு அந்த சில்லு எடுக்கிறது தான் மை காட்ஸ் இதில் தலைவலியை. உங்களில் யார் யார் பேச்சலராக இருக்கிறவங்க பாதி பேர் தேங்காய் உடைச்சி சமைப்பீங்களானே தெரியாது. இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன் மை ஹார்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலிஸ், அப்புறம் எல்லார்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நான் செஞ்சதில் எதுவும் தப்பு இருந்தால் குறை இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து எனக்கு சமையல்லாம் சுத்தமாக தெரியாது. ஆனால் கடையில் போய் சாப்பிட எனக்கு பிடிக்காது, கடையில் அவ்வளோவா சாப்பிட பிடிக்காது. அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் யூடியூப்பை பார்த்து இன்னைக்கு என்ன யூடியூப்பில் வருதோ அதை சரி இது பண்ணலாம், குறைஞ்ச ரேட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மை கார்ட்ஸ். நான் என்ன சமைச்சாலும் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தம்பியா இல்லை அண்ணனா இல்லை ஒரு 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 மகனா எதாக இருந்தாலும் நீ ஃபேமிலி மாதிரி கூட இருந்து இது தப்பு இதை வந்து திருத்திக்க அப்படின்னு வந்து கமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க மை காட்ஸ். நான் வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் நான் இது வந்து பண்ணுறேன். ஓகே மை காட்ஸ், இப்போ இதை உடைச்சிடலாம். தண்ணி வரப்போகுது மை காட்ஸ். தண்ணி, தேங்காய் தண்ணி யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கு. இருக்கு மை காட்ஸ் உள்ள இல்லை, அவ்வளோதான். தேங்காய் உடைக்க ஆயுதம். இப்போ தேங்காய் உடைக்கணும். எதுக்கு ஆயுதம்? இதுதான் குழவி, இந்த இப்படியும் குழவிக்கல். அது எனக்கு இந்த தேங்காய் மட்டும் எனக்கு இது பண்ணுறதுக்கு முடியல மை காட்ஸ். இது எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு தைக்குளமே நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் தைக்குளமே. ஏன்னா இது எனக்கு இதை உடைச்சு இன்னி அதை தனித்தனியாக எடுத்து சிலுக்கெல்லாம் உடைச்சு சில இது இப்படி வந்துடும் தனியாக, பட் எல்லாமே வராது. ஓகே, நான் இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு இது போடுறேன். இதில் ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு தைக்குளம் பார்த்தா சொல்லுங்கள். இது நல்லா கழுவிட வேண்டியதான். கத்தியும் இதையும் நல்லா கழுவிட்டு, காலும் நல்லா கழுவிட்டு, அவ்வளோதான். எல்லா பொருளையும் உள்ளே கொண்டாந்து வச்சிட வேண்டியதான். அதாவது அந்தந்த இடத்துல அப்படியே வச்சிட்டோம்னா, இது சமைக்கிற இடத்துல இப்படி வச்சிட வேண்டியது. முடிஞ்சு எல்லாத்தையும் சமைக்கிற இடத்துல வச்சுட்டு இப்போ சமைக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு. வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்னா, இவ்வளோ வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. எல்லாத்தையும் வெட்டிட்டு எல்லாமே தேங்காய் உடைச்சி எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் எடுத்து வச்சுட்டு, மிக்சி பக்கத்தில் ஃபேனை போட்டுட்டு மிக்சி பக்கத்தில் போகிறேன். என்ன போயிருக்கோம்? கரண்ட் போயிடுச்சு மை காட்ஸ், கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரில. அது இந்த வெயிலில் கரண்ட் போனால் இந்த ஓட்டு வீடுக்கு எதுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இப்படியே கருத்தழுத்துட்டு செத்தலாமான்னு இருக்கு. சரி விடுங்க, எல்லாம் அந்த இறைவனை
எப்படியாச்சும் சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு இதாகணும். 10:30 ஆயிடுச்சு, 10:15 ஆயிடுச்சு. இன்னைக்கு சாப்பாடு ஆக்கி இன்னைக்கு கரண்ட் வந்து நான் ஆக்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்குலாம் இதாயிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. குளிச்சுட்டு கிளம்புறதா இல்லை அதுக்கெலாம் ஏன்னா மறுபடியும் சாப்பாடு ஆக்கிட்டு வேறுத்துரும். அதனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் இது பண்ணணும். இந்த டென்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஆயில் டேப்லெட், ஃபிஷ் ஆயில் டேப்லெட்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நம்ம பட்னியாக ஓவராக பட்னியை பாருங்கள், காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல. இன்னி சாப்பாடாக்கி சாப்பிட்றதுக்குலாம் நமக்கு சரியான கஷ்டமாயிரும் மை காட்ஸ். அதனால் ஃபிஷ் மாத்திரை வாங்கி வச்சுருக்கேன். இதில் 2 மாத்திரை போட்டுட்டு கரண்ட் வர வரைக்கும் அமைதியாக சாந்தமே அமைதியே சிவம் அப்படின்னு அமைதியாக இருந்துருவோம். ஓகே, மாத்திரையை போட்டுருவோம். இந்த மாத்திரை போடுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாத்திரை இல்லை, எந்த மாத்திரை இருந்தாலும் அதை போடு வாயில் படாமல் போடுறது. சின்ன வயசுலேருந்து கசந்து பார்க்கமா. ஆனால் இதெல்லாம் கசக்காது, சும்மா இருக்கீங்களா. ஆனால் அந்த பழக்கமே ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. சரி, நீங்களே சொல்லுங்கள். இன்னொன்று எனக்கு தெரில மை காட்ஸ், இந்த பிஸ் மாத்திரை தண்ணி எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. ஏன்னா நான் மாத்திரை எல்லா மாத்திரையும் போடுற மாதிரி சாப்பிட்றேன். சிலவங்களாம் பல்லில் கடிச்சு குடிக்கிறாங்க, அதெல்லாம் கொம்மட்டி எடுத்துரும். ஆனால் மாத்திரை போடுற மாதிரியே டேப்லெட் எப்பவும் போடுற மாதிரியா அப்படி போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துடுறேன். ஆனால் இது உண்மையான எதுவும் டாக்டர் என் வீடியோ பாப்பியெல்லாம் தெரில, இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி இப்படிலாம் போடக்கூடாதுப்பா அப்புறம் சீக்கிரம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, இந்த கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மை ஹார்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து செல்லில் பேசிக்கிட்டு இருக்கேன் மை ஹார்ட்ஸ். ஏன்னா சார்ஜர் இதில் கேமராலேயும் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. அதனால் செல்லில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ கேமராலேயும் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. கரண்ட் வந்தால் தான் தேங்காய் அரைக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அது வரைக்கும் நான் வந்து இது பண்ணிக்கிருக்கேன் மை ஹார்ட்ஸ். ஒரு சாப்பாடு ஆக்கிடுவோம், அந்த நேரத்துக்குலாம் சாப்பாடு ஆக்கிடுவோம் அப்படின்னு சாப்பாடு ஆக்கியிருக்கேன். ஓகே மை ஹார்ட்ஸ், கரண்ட் வந்த பிறகு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிப்போம். கரண்ட் வந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு அப்படியே இருக்குது. ஏன்னா கரண்ட் 3/4 மணி நேரம் ஆச்சு போய். அப்புறம் உருளைக்கிழங்கு அப்படியே இதாகி போயிடும், அப்படியே வெண்டி போயிடும், அப்படியே என்னதோ மாதிரி ஆயிடும். அதனால் உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சிருவோம். ஓகேங்களா, உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சிட்டு இது வந்துடலாம். இப்போ நான் செல்லில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது சார்ஜர் இதுலேயும் இல்லை, கேமராவில் சார்ஜர் இல்லாதனால செல்லில் எடுத்துக்கிறேங்க. அதனால் கரண்ட் வந்த பிறகு இதை அரைச்சிப்போம், இல்லைனா வச்சு சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கே வச்சு சாப்பிடுவோம். கரண்ட் மாதம் கரண்ட் எதுவும் பிடிச்சிட்டாங்களான்னு தெரில. சாப்பாடு வெந்துருச்சு. ஓகே, மறந்துருச்சு மை காட்ஸ். கரண்ட் போனதுலேருந்து என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேது. சட்டியை நல்லா கழுவிட்டு அப்படியே சட்டி எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை மட்டும் பிடிங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கேயே செடி இருக்குது, அதனால கருவேப்பிலை மட்டும் பிடிங்கிட்டு வந்துடுறேன். கருவேப்பிலை ரெடி மை காட்ஸ். கருவேப்பிலை ஐயோ, சட்டியை போய் ஆன் பண்ணிட்டு போயிருக்கேன் பாருங்க. என்ன இது ஊற்றாமல் போயிட்டேன். ஓகே, போதும், என்ன போதும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன நல்லா இதாகட்டும். கடுவுலேருந்து போடும்போது தான் நம்ம பார்த்து போடணும். பேச்சுலராக இருந்துக்கிட்டு இப்படி சோலோவாக அலோனாக இருந்துக்கிட்டலாம் எதையுமே சமைக்கவும் முடியாது. ஐயோ, வேற வச்சுக்கிட்டா. ஓகே, இப்படியே லோன்லியாக இருந்துக்கிட்டலாம் சமைக்கணும், வீட்டில் சமைக்கணும் அப்படிலாம் ஆசையே பற்றாதீங்க. அதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் இங்கே பெரிய இது வந்து நம்ம வந்து மிளகா போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கடுவுலேருந்து, 2வது வந்து வெங்காயம், மறுபடியும் மிளகா, 3வது வந்து கருவேப்பிலை. இது இருந்தால் மல்லி இலை இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். கருவேப்பிலையே போதும். நல்லா வதக்கிப்போம். எப்பவுமே அடுப்பு கிட்ட இப்படி நிற்கக்கூடாது. இப்படி நின்றீங்கன்னா உங்களுக்கு இதாகும். கொஞ்சம் தள்ளியே, அடுப்பு தள்ளியே இப்படி இந்த அளவுக்கு நின்றுக்கணும் தான். நான் ஒன்றும் ரொம்பலாம் சமைக்கிறது இல்லை, எதை கேவலமாக சமைப்பேன். இன்னொன்று என்னன்னா, நான் சமைக்கிறது எனக்கே தெரியாது, அது நான் மட்டும் சாப்பிட்றதுனால அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சமைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு குறை இருந்தால் அந்த இதை மட்டும் மாற்றிக்கப்பா. யாராச்சும் அம்மா அப்பா யாராச்சும் பார்த்தீங்கன்னா இதை மாற்றிக்கங்க. யாராச்சும் சமைக்க தெரிஞ்சு வந்தீங்கன்னா அதுக்கு நினச்சா அதை மட்டும் மாற்றிக்க சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அதுக்கு நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஐ ஆம் மை ஹார்ட்ஸ். நீங்கள் சொல்லாமல் வேற யார் சொல்லுவா? எனக்கு வேற யார் இருக்கா? கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுரும் மை காட்ஸ். இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா நல்லா இருக்கும்.
எல்லாமே நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வச்சிருது. அதனால இன்னும் கூட கிடக்கு ஒரு ஒரு சரம். அது நான் மட்டும் சமைக்கிறதுனால அது அப்படியே பல்லால கடிச்சு விற்கிறதுனால அது வந்துடுது. யாராவது பல்லால கடிச்சு சமைப்பான்னு சொல்லுங்க. அந்த பேப்பரை பிப்பான்னு சொல்லுங்க. ஆனால் முடியல மைகாஸ். பல்லால கடிச்சிருந்தா நேரம் கடிச்சிருக்கலாம். இங்கே வேற கருகுது. இனிமே கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பல்லால கடிச்சு விற்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமான்னு தெரியல. ஏன்னா யூடியூப்ல பார்க்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடலை. ஆனால் நம்ம போட்டு டேஸ்ட் பார்த்துருவோமே. எண்ணெயில் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ போட வேண்டியதான். நல்லா தண்ணியை வடிச்சுட்டு போடுங்க. அப்போ தான் இதாகும். அவ்வளோதான். இப்படி பெரட்டி விட்டுட்டு உப்பு கொஞ்சமா, ஏன்னா நம்ம வந்து நீங்க என்ன பொடி போடுவீன்னு தெரியாது. பட் நான் வந்து நவீன் 65 போடுவேன். அதுல உப்பு ஏற்கனவே நிறைய இருக்கும். அதனால உப்பு நம்ம தேவையான கொஞ்சம் அளவா போட்டுட்டு நவீன் 65 அதுல கொஞ்சமா இருக்கு. அதனால ஒரு 12 பிரிச்சுக்கலாம். இதுலயும் ஒரு பாக்கெட்டை பிரிச்சுக்கிறோம். ஓகே. வாயில கடிச்சுக்கிட்டுங்களா? ஐயோ, கையாலையும் பிக்க முடியல. கத்தியால பிச்சுக்கிட்டுருமா? கையில குத்திராத. குப்பை தட்டில குப்பையை போட்டுடணும். கொஞ்சம் அளவா போட்டு விட்டு இந்த அளவுக்கு. ஏன்னா நிறையா நிறையா இருக்கு. இங்கே வச்சு வேண்டியதான். இங்கே வச்சுட்டு இப்போ வந்து என்ன போடணும்னா இது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா செவந்து இதாக இருக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக மஞ்சத்தூள். ரொம்ப போட்டிங்கன்னா வாடை வரும். அப்புறம் லைட்டாக மல்லித்தூள் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா இதுவே போதும். பட் மல்லித்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இது போட்டதுக்கு அதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்ல, அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு பாருங்க. இருக்கிற பொடியெல்லாம் போடுவோமே. எப்படி நல்லா இருந்தா ஓகே. நல்லா இல்லாட்டாலும் நான் தான் சாப்பிடணும். உங்களுக்கு இது பிரியும். அதனால தண்ணி ஊற்றக்கூடாது. இருக்கிறதுலேயே எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்க விடணும். தண்ணி ஊற்ற மட்டும் எப்பவுமே ஊற்றலாம். அதெல்லாம் அது கொஞ்சம் இதாக இருக்குது. எல்லாருமே தண்ணி பாதி வேறு ஊற்றி தான் செய்வாங்க. பட் தண்ணி ஊற்றி செஞ்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் போயிடும். இதுனா எண்ணெயிலே அப்படி புரியுற மாதிரி இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு மைகாட்ஸ். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதோட வந்து இடையில வந்து ஒரு தடவை கிண்டி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம் மைகாட்ஸ். ஒரு கையில் செல்லு பிடிச்சிக்கணும், இன்னொரு கையில் சமையலை வேற இது பண்ணணும். இந்த கஷ்டம்லாம் யாருக்கும் வரக்கூடாது. வரலாம், ஆனால் பட் என்னால் தான் முடியலையான்னு தெரியல. ஓகே, அடி பிடிச்சிருச்சு. இதை வச்சு பிடிக்கணுமே. ஓகே மைகாட்ஸ், பார்த்துங்க. இப்படி வந்திருக்கு. இதை வந்து கிண்டி விடணும். இன்னொரு கேமரா இது பிடிக்க ஆள் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க மைகாட்ஸ். லைட்டாக அப்படியே அந்த எண்ணெய் வந்து சுண்டி இருக்கு. ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா வத்தணும். அதனால இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு கிட்ட காட்டிடுவேன். இந்த கையில் கேமரா பிடிக்கணும், இந்த கையில் தான் கிண்டணும். அப்போ இது பிடிக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு தூரமாக இருக்குது. பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நல்லா கிண்டி விட்டுப்போம். சாப்பிடும்போது வந்து நம்ம வந்து ஒரு பீஸ், அது சிக்கனாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், அப்படிங்கும்போது வெந்திருச்சா வேகலையான்னு ஒரு பீஸ் எடுத்து இப்படி சாப்பிடுவோம். இப்படி சுடும். அதான் வெந்துருச்சு. ஆனால் இன்னொரு அப்படியே லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா லைட்டாக வேகணும். கொஞ்சமாக அப்படியே என்ன பண்ணுறோம், கரண்ட் வர வரைக்கும் இதை எடுத்து இந்த மூடி அப்படியே மூடி இந்த துணி எடுத்து இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த துணி எடுத்து இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சாத்தான் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும். இப்படி பிடிச்சு இங்கே வச்சிட வேண்டியதான். இப்போ சாப்பாடு ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி. ரசம் மட்டும் வரணும். ஆனால் அந்த ரசத்துக்கு கரண்ட் வரணும். கரண்ட் வந்தோடனே அடுத்த வேலையை பார்க்கலாம். மை காட்ஸ், வெளியவும் காற்று வர மாட்டுது, வீட்டுக்குள்ளேயும் கரண்ட் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நல்ல மரம் இப்போ தான் லைட்டாக வருது. சொல்ல வந்து வருது, கரெக்டாக வருது. மரங்கள்லாம் சுற்றி இருக்கத்தான் செய்யுது. பட்டு ஒரு இலை கூட ஆட மாட்டுது. ஆனால் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்து தான் காற்று வருது. ஓகே மை காட்ஸ்,
கரண்ட் வரட்டும். 1 hour ஆக போகுது மை காட்ஸ். வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சது அப்படியே இருக்குது. ஏன்னா இது பால் ரசத்துக்கு அது பண்ணாதான் முடியும். எல்லாமே பண்ணியாச்சு. இது சாப்பாடு ஆக்கியாச்சு, உருளைக்கிழங்கும் பொரிச்சாச்சு. இன்னி ரசம் வைக்கணும். ரசம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் கரண்ட் வரணும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு பிரட்டிக்கிட்டே சாப்பிட்றலாமான்னு இருக்கும் மை காட்ஸ். சார்ஜர் இல்லை, கேமராவில் சார்ஜர் இல்லை. உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு பண்ணி சாப்பிடலாம். பட் என்ன பண்ணுறது பார்ப்போம். பிரட்டிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் மாச கரண்டை பிடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அம்மியும் கிடையாது, அம்மி அரைக்கிறதுக்கு அம்மியும் கிடையாது. ஓகே, அம்மி அரைக்கவும் தெரியாது. ஓகே மை காட்ஸ், கரண்ட் வந்தால் இதை வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நான் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். பார்ப்போம் வாங்க. பிள்ளையாரப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக கரண்டை விடு. நான் சீக்கிரம் வேலைக்கு வேற போகணும். அங்கே லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் போயிட்டு சும்மா தான் வரணும். எப்படியாச்சும் கரண்ட் போட்டு விடுவானே, எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஓடி போய் அந்த கரண்டை போட்டு விடு அப்படின்னு போய் ஏதாச்சும் கனவுல எதுவும் சொல்லிட்டு வைப்பான். ப்ளீஸ் ப்ளீஸ் அவன் நினைப்புல எதுலையாச்சும் சொல்லிட்டு வாங்க. முடியாது, பசிக்குது மை காட்ஸ். கரண்ட் வர வரைக்கும் உங்ககிட்டே இப்படியே இருப்பேன். பார்த்து கரண்ட் எனக்கு சீக்கிரம் வரணும். பிள்ளையாரப்பா ப்ளீஸ் 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 கரண்ட்டை கொடுத்துரு ப்ளீஸ். நான் இங்கே வேலைக்கு போகணுமே, பசிக்க வேற செய்யுது, சரியான பசிக்குது. நீங்களே சொல்லுங்களேன் கொஞ்சம். கரண்ட் வந்துரு. அது வரைக்கும் இப்படியே தான் படுத்திருப்பேன், கரண்ட் வர வரைக்கும். Few minutes later. கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சு. ஓகே, இனி நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ தான் மை காட்ஸ் கரண்ட் வந்துச்சு. வேர்த்து ஓடுது. ஏன்னா கேமரா எடுக்கிறனால ஃபேனும் போட முடியாது, அடுப்பு பற்ற வச்சிருக்கனாலும் ஃபேன் போட முடியாது. ஃபேனை போட்டாலும் இப்படி வேர்க்கத்தான் போகுது. ஓகே, இப்போ பேசுறதுலாம் இங்கே நேரம் இல்லை. இதில் வந்து கப்பில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுட்டு தேங்காய் இப்படி தேங்காய் நல்லா இறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக பண்ணணும். ஆனால் சிலவங்க இந்த தேங்காய் வந்து கழுவுன தண்ணியவே ஊற்றுவாங்க. அப்படி அதெல்லாம் சில பேர் ஊற்றுவாங்க, பட் எல்லாரெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கொஞ்சம் ஊற்றவும். கொஞ்சம் ஊற்றியாச்சு மை காட்ஸ். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைன்னு அரைக்க வேண்டியதான். கரண்டே நீ வராமல் எப்படி இருந்த இப்போ பாருங்க, மிக்ஸிக்கு வலியை பாருங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக விட்டு அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதில் வந்து பால் புனிஞ்சு ஊற்றிடலாம். இன்னொரு குண்டா எடுத்து இந்த குண்டால இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து தண்ணி எனக்கும் தவிக்குது. இந்த வெயிலில் வேலை பார்த்து இவ்வளோ வேலை பார்த்து நீ சாப்பிடணுமாடா, போய் 40-50 ரூபாய்க்கு போய் கடையில் சாப்பிடலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணும். கடையிலேயே சாப்பிட்டா நமக்கு வேலையும் பார்க்குறதுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு இது இருக்காது. ஆனால் நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதான். ஓகே, ஓவராக இது சொல்லாதடா, கருத்து சொல்லாத. நாங்களே டெய்லி ஆக்கத்தான் செய்கிறோம் அப்படின்னா கீழே கருத்து கணிப்பு
கொடுத்துட்டு போங்க. இதை நான் ஏதாச்சும் புலம்பிக்கு இருப்பேன் மை காட்ஸ், நீங்கள் அதெல்லாம் கேட்காம இதை புளிஞ்சு விடணும் மை காட்ஸ். புளி வந்து இப்படி பாக்கெட் வாங்கி வச்சிருக்கோம் மை காட்ஸ். இந்த பாக்கெட் தான் இந்த ஊரில் இருக்கு கொஞ்சமாக, ஏன்னா பாலுக்கு வந்து ரொம்ப புளி போட்டோம்னா இதுவாக இருக்காது. இப்படி கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக ஊற்றி லைட்டாக கொஞ்ச நேரம் ஊறினா போதும். ஆனால் நிறையா தான் புளி வச்சிருக்கேன்னு தெரில. கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி எனக்கு புளி இவ்வளோ தான் வைக்கணும் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் ஓகே. இப்போ இந்த புளி ஊறுறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இதை வந்து கழுவி வச்சிடும். எப்பவுமே புளியை வந்து ஊற வைக்கணும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறதா என்னன்னா, முன்னாடி புளி நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது நம்ம கரைக்கும் போது நல்லா இதுவாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. அப்போ புளியை கரைச்சாச்சு. பட் புளியில் வந்து நீங்கள் நான் இது போடுறது கரெக்டாக இல்லை தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் குழம்புக்கு இப்படி போடுவேன், பட் எப்படி இதில் எப்படின்னு தெரில. அதனால் ஒரு தக்காளி அளவுக்கு இதுக்குள்ளே வந்து நம்ம புளிஞ்சு விட்டுற வேண்டியதான். நல்லா இருக்குமான்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் இப்படி தான் புளிஞ்சு விடுவாங்க. ஓகே, இப்போ முடிஞ்சு இருக்கு. பொரிக்கன் சட்டி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா கழுவியாச்சு மை காட்ஸ். இப்போ இதை வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு சட்டி எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். சுடுறோம். புளியை கரைச்சாச்சு, பால் கரைச்சி வச்சாச்சு, எல்லாமே எல்லாம் வெட்டினது அப்படியே இருக்கு. சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு மை காட்ஸ். கடவுள் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால கடவுள் கொட்டிடுவோம். அந்த எண்ணெய் காயறதுக்கலாம், இது காயறதுக்கலாம், சட்டி காயறதுக்கலாம். இது வந்து கடுகுலண்டு இப்படி வாங்கி வச்சிருவேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எப்போவுமே தேவைப்படும். அந்த பாருங்க கடுகுலண்டு. காஞ்சிருச்சு. ஓகே, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் தான், ஏன்னா எண்ணெய் வந்து நமக்கு கேடு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1 2 3 4 பட்டை மிளகா போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே போட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு சாவு இருந்துச்சு. ஓகே, கடுகுலண்டு கடுகு வெடிக்கட்டும். புளி இதை கழுவிடுவோமா? இதை வலிச்சு இன்னொரு கரண்டி இல்லை, இங்கே ஓரமாக வச்சுட்டு கழுவி வச்சிடும். மோடி லைட்டாக சீரகத்தை நுணுக்கி போடணும். ஆனால் அது நான் இதில் அரைச்சி தான் போடணும், பட் லைட்டாக நுணுக்கி வாடை நல்லா இருக்கும். சீரக வாடை ரசத்துக்கு. வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு அவ்வளோதான். வெங்காயம் நிறையாவே வெட்டிட்டு மை காட்ஸ், கொஞ்சம் அதிகமாகிடுச்சு வெங்காயம். நினைப்பீங்க என்னடா நீ சாப்பிட்றதுக்கு செய்தியா இல்லை வேற எதுவும் மாடு ஆடுகளுக்கு போகிறதுக்கு செய்தியாடான்னு. நான் சாப்பிட்றதுக்கு தான் மை காட்ஸ். ஏதாச்சும் கேவலமாக பண்ணியிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஏப்பா இது கொஞ்சம் கேவலமாக இருக்குப்பா அப்படின்னு. வீடியோ ஓடுதான்னு பார்த்தேன், அவ்வளோதான். சரி,
எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எண்ணெய் ஓடுது. லைட்டாக மஞ்சள் பொடி, ஒரு அந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாலே கரெக்டாக வரும். கரெக்டாக வரும்னு நான் ஏன் சொல்கிறேன், எனக்கு தோன்றதை போடுறேன், அவங்க தோன்றதை போடுங்க. இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கியாச்சா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இங்கே கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றணும். ஃபஸ்ட்டு இந்த இழுத்து ஊற்றிட வேண்டியதான், ஏன்னா அந்த இதை ஊற்றக்கூடாது. நான் பண்ணுறது கரெக்டானு சொல்லுங்கள், நான் யூடியூப்பை பார்த்து தான் பண்ணேன். அப்புறம் பால், இப்போ ரசம் மாதிரி இருக்கா இல்லை ரசம் தானா அப்படிங்கிறது. ஆனால் பொங்க விட்டுறக்கூடாது, பொங்குச்சுன்னா கசந்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ உப்பு போட்டுக்கிறோம். உப்பு, தென்றல் சாரல் போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம். கழுவிட்டு அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க விட்டோன்னு வைங்களேன், நல்லா கொதிச்சு வரும். மூடி எடுத்து மூடிடுவோம். அதுக்கு மூடி இப்போ இதில் கழுவி வச்சுருவோம். மைகாட்ஸ் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை அது ரசம் வந்துட்டு லைட்டாக அப்படி பொங்கு வர்றதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் கழுவி வச்சுருவோம். பொங்கிருச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்னும் அவ்வளோதான், இதுக்கு சொல்லி முடிஞ்சு. நீ அப்படியே இறக்கிட்டோன்னு வைங்களேன், நல்லா வந்துடும். ஓகே, ஏதோ வந்திருக்கு மைகாட்ஸ். ஓகே மைகாட்ஸ், இப்போ ரசம் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு பொரிச்சாச்சு, சாப்பாடு ஆக்கியாச்சு. இப்போ சாப்பிட்றது மட்டும்தான் முக்கியம். சாப்பிட்டுட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நான் கிளம்பி வேலைக்கு போனோம். அங்கே சாப்பிட்லாம், பசிக்குது. ஃபஸ்ட்டு ரசம் இப்படி வச்சிட வேண்டியதான் ரசத்தை. ரெண்டாவது உருளைக்கிழங்கு இப்படி வச்சிட வேண்டியதான். மூணாவது சாப்பாடு, அதையும் இப்படி வச்சிட வேண்டியதான். ஓகே, தெரியுதா? ஓகே, அப்புறம் தட்டு கரண்டி. இன்னொரு கரண்டி தான் வாங்கணும், ஏன்னா குழம்புக்கும் இதுக்கு சைடிஸுக்கும் ஒரே கரண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, எப்படி ரெடி ஆயிடுச்சா? ஃபேனை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃபேன் ரொம்ப முக்கியம். ஃபேனை போட்டாச்சு, அப்பா முடிஞ்சு. இப்போ சாப்பிட உட்காந்துருமா? அவ்வளோதான். தண்ணி எல்லாம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா? எல்லாருக்குமே இந்த மறதி இருக்கும், தண்ணி மட்டும். ஓகே, தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே மைகாட்ஸ், இப்போ சாப்பாடு போட்டுடலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிரும். அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு போய் குளிக்கணும். ஆனால் தப்பு தான். ஆனால் சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு சீக்கிரம் போகணும், ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு கரண்ட் போனதுனால வேறு. ஓகே, சாப்பாடை போட்டுருவோம்.
லைட்டாக குழஞ்சிருச்சு. இருந்தாலும் நமக்கு தானே, நமக்கு சோறு தான் முக்கியம். அது எப்படி இருந்தால் குழஞ்சா என்ன குழையாட்டான்னு நல்ல பதத்தில் தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் மை காட்ஸ். இப்படி சோலோவா உட்காந்து நம்மளே ஆக்கி நம்மளே சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை இப்படிலாம் ஏன்டா வாழ்ற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இது பேர் ரசமா? தண்ணி மாதிரி இருக்கு, என்னன்னே தெரில. நான் வச்சா மட்டும் இப்படி தண்ணியா போயிருது. சரி ஓகே, ஆனால் டேஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக கையில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம கலந்து அடிப்போம். இப்போ இதை மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த உருளைக்கிழங்கு இந்த ஓரத்தில் இப்படி வச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? இன்ன வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சாப்பாடை நம்ம கண்ணில் பார்க்கும்போது இந்த சாப்பாடுக்கு தானே இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் எல்லாரும் சாப்பாடு வீட்டில் வந்து சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றான்னு சின்ன வயசுல எல்லாரும் நமக்கு இருக்கும்போது சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து வரைக்கும். ஆனால் இப்போ நம்ம சாப்பாடு ஆக்கி அதை சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஓகே மை காட், சாப்பிட்டு பார்த்துருவோம். ரசம் நல்லா தான் இருக்கு மை காட்ஸ். ஆனால் தண்ணியாக இருக்கு, ஆனால் ரசம் டேஸ்ட்டாக இருக்கு. அந்த புளிக்கும் அந்த பாலுக்கும் ரெண்டையும் கலந்து ஊற்றுனனால ரசம் டேஸ்ட்டு தான் மை காட்ஸ். நீங்கள் என்ன தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு கட்டியாக தான் வர மாட்டேது ரசம். அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஏதாச்சும் அதை சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மை தாய்க்குலமே. நான் இருக்கிற பசிக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட தோண மாட்டேது, சாப்பாடாக தான் சாப்பிட தோணுது. உருளைக்கிழங்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். ஜெய்ஸ் மை ஹார்ட்ஸ். நம்ம மல்லித்தூள் போட்டுறக்கூடாது, அது மட்டும் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. மல்லித்தூள் போட்டது கொஞ்சம் தப்பு, மல்லித்தூள் கொஞ்சம் போட்ட தப்பு. அதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததை நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாக, இஞ்சி பூண்டு கம்மியாக சேர்த்துருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். பசிக்கு இதுக்கு மேலே பேச முடியல மேகர்ஸ். நான் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டுட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்கு. இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்படுறதுக்கு வீண் போகலை. இதை வந்து யூடியூப்ல பார்த்த அந்த வீடியோ போட்டவங்களுக்கு மிக்க நன்றி. லாஸ்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லிக்கிறேன், மிக்க நன்றி. அவங்கள பார்த்து தான் நான் சமைச்சிருக்கேன். ஓகே மை காட்ஸ், நல்லா சாப்பிட்டாச்சு, வகுறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, நம்மளே சாப்பிட்டாச்சு. இதே தான் டெய்லி போட்டுக்கிருக்கேன். டெய்லி பாருங்கள், டெய்லி நீங்கள் பார்த்தா தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். மோட்டிவ் இல்லை, ஒரு டிசிப்ளினாக நான் வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்து எனக்கு பண்ணுற கமாண்டில் தான் நான் டிசிப்ளினாக இருப்பேன். அதனால் நீங்கள் வந்து எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ஒரு லைக்கை போட்டு கீழே கமாண்டு கன்ஃபார்ம் இதில் வந்து இந்த குறை இருக்குது, நீ இந்த சாப்பாடு இப்படி பண்ணு, யூடியூப்பில் தான் தப்பாக சொல்கிறாங்கன்னா நீ இப்படி பண்ணு அப்படின்னு ஒரு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்கள் தான் ஃபேமிலி, நீங்கள் தான் மை ஹார்ட்ஸ். அதனால் மை ஹார்ட்ஸ்ன்னு நான் சும்மா சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் தான் மை ஹார்ட்ஸ். ஓகே மை காட்ஸ், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அந்த சொல்ல லைக்கை தட்டி கமெண்டில் கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோவில் பார்க்கலாம் மை காட்ஸ். வணக்கம், பாய் பாய். நான் இனிமே வேலைக்கு வேற கிளம்பணும். ஈஸ்வரா.